வணக்கம் அன்பான லங்காஃபோ ஊடக உறவுகளே மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். சொல்வார்களே ஒரு வசனம், நாங்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், இல்லாவிட்டால் இந்த உலக படைப்பிலே இயற்கை தன்னுடைய சித்து விளையாட்டுகளை காட்டும் என்ற அடிப்படை அம்சம் என்பது இப்ப அல்ல, முன்பிருந்தே இந்த விடயங்கள் எல்லாம் சந்ததி சந்ததியாக அல்லாவற்றால் பரம்பரையாக கடத்தப்பட்ட விடயங்கள். எனவே நாங்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று வந்திருக்கிறது. இலங்கையிலே இப்பொழுது அதிக பாதிப்புள்ள நோயாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற நோய் விட்டமின் டி குறைபாட்டு நோய். இந்த விட்டமின் டி குறைபாடு ஏன் ஏற்படுகிறது என்றால், சூரியனுடைய வெளிச்சம் எங்களிடம் படாமையினால், அல்லாவிட்டால் நாங்கள் ஆரம்பத்திலே பார்ப்போமே, ஒரு தாவரத்தை நாங்கள் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கிற பொழுது அந்த விட்டமின் சூரிய ஒளி கிடைக்காமையினால் தாவரம் வெளிரிய தன்மையை அடையும். இது இயல்பு, இது விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. இதே போலத்தான் மனித உடலில் சூரிய ஒளியினுடைய தாக்கம் இல்லாமையினால் விட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுகிறது. இலங்கையிலே பார்த்தோமானால் அதிகளவான மக்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு நோய் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறார்கள். சரி, இந்த விட்டமின் டி குறைபாடு நோய் ஏற்படுவதற்கான அடிப்படை அறிகுறிகள் என்ன என்று உங்களுக்கு கேட்க தோணும். அதற்கான விளக்கத்தை நாங்கள் வழங்குகிறோம். இந்த விட்டமின் டி குறைபாடு உள்ளவரை நாங்கள் எப்படி அடையாளம் காண்பது? உடல் சோர்வாக காணப்படும். ஒருவரை பார்த்தால் உடல் சோர்வு நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். இரண்டாவது பார்த்தோம்னால் உடலிலே வலி ஏற்படும். சில இடங்களிலே வலிக்கின்ற தன்மை போல தோன்றுகின்ற ஒரு மாயை பிம்பம் அங்கு தோன்றும். அதே போல இடுப்பு பகுதியிலும் இடுப்பினுடைய பின்பகுதியிலும், அதாவது சொல்வார்கள் இந்த பெக் பெயின் ஏற்படுகின்ற வகையிலே இந்த வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல ஆங்காங்கே வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல ஒரு இயல்பான மனிதரை பார்த்தால் சந்தோஷம் இல்லாத ஒரு ஃபீலிங், எது செஞ்சாலும் சந்தோஷம் இல்லாம சோர்வோடு இருக்கிற ஒரு ஃபீலிங் அவங்களோட உடல்நிலையிலும் முகத்திலையும் தெரியும். அதே போல ஞாபக மறதி அவரிடம் அதிகமாக காணப்படும். இந்த அறிகுறிகள் தான் விட்டமின் டி குறைபாட்டினுடைய அறிகுறிகளாக சொல்லப்படுகிறது. இலங்கை சுகாதார அமைச்சு சொல்கிறார்கள், இலங்கையில் வாழ்கின்ற மொத்த சனத்தொகையிலே 100% மக்களிலே 90% மக்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு நோய் காணப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த பெரிய நகைச்சுவை என்று அல்ல, இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்திடம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இந்த 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 கருத்து கணிப்பினுடைய அடிப்படையாக காணப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை 2 கட்டங்களாக பார்க்க முடியும். விட்டமின் டி குறைபாட்டினுடைய அதிக பாதிப்புக்குள்ளான மக்களாக 58.8% என்பது 100%. இலங்கை நாட்டில் அரைவாசி மக்கள் இந்த நோயின் கடுமையான தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதே போல விட்டமின் டி குறைபாட்டினுடைய தன்மை குறைந்த அளவில், விட்டமின் டி இந்த உடம்புல குறைவாக இருக்கின்ற அடையாளம் காணப்பட்ட மக்கள் 32%-ஆனவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே நாங்க ஓவராலா பார்க்கிற பொழுது இலங்கையிலே 90% மக்கள் இந்த விட்டமின் டி குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட மக்களாகத்தான் காணப்படுகிறார்கள். சரி, இந்த விட்டமின் டி குறைபாட்டை தவிர்க்க வேண்டுமானால் நாங்கள் என்னென்ன விடயங்களை கைக்கொள்ள வேண்டும்? இந்த நாங்கள் வைத்திய நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஒரு சராசரியான மனிதனுக்கு 800 தொடக்கம் 1000 இன்டர்னல் யூனிட் விட்டமின் டி காணப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் ஒரு மனிதன் ஒரு வாரத்துல 3 நாட்கள் வெயில்ல நடக்கவோ அல்லாவிட்டால் வெயிலுடைய உள்வாங்கல் அவர்களுக்கு அவசியமாக காணப்படுகிறது. ஒரு கிழமையில 3 நாள், குறிப்பாக சனி லீவா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை லீவா இருக்கும். எனவே அதோடு சேர்ந்து இன்னொரு நாளையும் நீங்க பிக்ஸ் பண்ணி இந்த காலை வெயில் என்பது உடலுக்கு உகந்த வெயிலாக சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள். எனவே காலை வெயிலை நீங்க அந்த உடல்ல படுகின்ற வகையிலே நீங்கள் பயன்படுத்தினால் அந்த பயன்பாட்டின் அடிப்படையிலே விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவல்களை விஞ்ஞான ரீதியாகவும் குறிப்பாக வைத்திய நிபுணர்களும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு இந்த விட்டமின் டி குறைபாடு எங்களுக்கு ஏற்படுவதற்கான காரணங்களை பார்த்தீங்கன்னா, இந்த அவசரமான சூழ்நிலை, இந்த உலகம் தொழில்நுட்பங்களால் மாறி இருக்கிறது, வேலைப்பளு அதிகரித்திருக்கிறது. எனவே வேலைக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்ற அடிப்படையிலே, வேலைக்கு செல்ல வேண்டிய தேவை இருப்பதன் அடிப்படையிலே மக்கள் காலை வேளையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக வேலைக்கு போயிடுவாங்க. சூரியன் மறைஞ்ச பிறகு வேலையை விட்டு வெளியேறுவாங்க. அதே போல இப்ப இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா ஏசியுடன் கூடிய நிறுவனங்கள் இருக்குது, குளிரூட்டப்பட்ட நிறுவனங்கள். இந்த குளிரூட்டப்பட்ட நிறுவனங்கள் இருப்பதனால எங்களுக்கு இந்த விட்டமின் டி கிடைப்பது அரிதாக காணப்படுகிறது. அதே போல பேருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமாக
எங்களுக்கு விட்டமின் டி என்பது கிடைப்பது மிக மிக அரிதான விஷயமாக இருப்பதனால நாங்க என்ன செய்யணும் என்றால் எங்களுடைய உடலினுடைய 90% பாகங்கள் வந்து சூரிய ஒளியில கிடைக்கப்படுகின்ற அளவுக்கு எங்களுடைய உடல் வந்து அமையப்பெற வேண்டியது அவசியம். ஆரம்ப காலங்களில் அந்த ஞானிகள் என்னென்றால் தியானம் செய்கின்ற பொழுது வந்து தமது உடலை காலையில வந்து தமது உடல் சூரியனுக்கு படுகின்ற வகையில வந்து இந்த தியானங்களை மேற்கொள்வார்கள். ஏன் அப்படி செய்தார்கள்? தம் உடலுக்கு சூரிய ஒளியால் கிடைக்கப்படுகின்ற நன்மைகள் இருப்பதை அறிந்துதான் ஆரம்ப காலங்களிலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. விட்டமின் டியை பெற வேண்டுமானால் சூரிய ஒளி எமது உடலிலே முழுவதுமாக படுகின்ற அளவுக்கு நாங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். சரி, இந்த விட்டமின் டி கிடைக்கின்ற உணவு வகைகள் என்ன, அவற்றை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது? விட்டமின் டி கிடைக்கின்ற உணவு வகையிலே மிக முக்கியமான உணவு வகைகள் இந்த சிறிய வகையான மீன் வகைகள், நெத்தலி, சாலை, இந்த கீரி மீன் சொல்வார்கள். இப்படியான சிறிய சிறிய மீன்களில் தான் அதிகளவான விட்டமின் டி கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, முட்டையினுடைய மஞ்சள் கரு. நிறைய பேர் சாப்பிடுவீங்க, இந்த வெள்ளைக்கருவெல்லாம் சாப்பிட்டு சில பேர் இந்த மஞ்சள் கருவை மட்டும் விட்டுருவாங்க. ஆனால் இந்த மஞ்சள் கருவில் தான் விட்டமின் டி கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவது, பால். கட்டாயமாக நீங்கள் இந்த சில வடையில நீங்க இந்த ஆடை நீக்கிய பாலெல்லாம் பால் மாக்களை நீங்கள் தேநீரிலே அருந்துவது வழமை. ஆனால் நீங்கள் தனியாக நீங்கள் பசும்பாலை காய்ச்சி சரிவர காய்ச்சி அவற்றை அருந்துவதன் ஊடாக நீங்கள் விட்டமின் டியை பெற முடியும் என்ற தகவலை சொல்லுகிறார்கள். அதே போல சீஸ் வகைகளை நீங்கள் கட்டாயமாக உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த வேளை லங்காஃபோ ஊடகம் சார்பாக உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அதே போல வெயிலில் உலர்த்தப்பட்ட காளான் உணவு நிறைய பேருக்கு இத உண்பதில் நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க. ஆனால் சில இடங்கள்ல வந்து காளான் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பெரிய பெரிய ஃபுட் சிட்டி வழியெல்லாம் இந்த காளான் விற்பனை செய்கிறார்கள். எனவே உலர்த்தப்பட்ட காளான்களை நீங்கள் முறையாக சமைத்து உண்டால் அதுவும் விட்டமின் டி கிடைக்கப்படுகின்ற ஒரு உணவாக காணப்படுகிறது. நீங்க மிக முக்கியமாக நீங்கள் வெயிலில் நடமாட வேண்டியது அவசியம் என்ற தகவலையும் இந்த வேளையிலே உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 15 நிமிடம் தொடக்கம் 30 நிமிடம் வரை நீங்க வெயில்ல நடமாட வேண்டியது அவசியம். இந்த இலங்கை நாட்டில் இருக்கின்ற இந்த மிகப்பெரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் இந்த உணவு பழக்க வழக்கங்களை கையாளுங்கள், வெயிலில் நடமாடுங்கள். எனவே சுகாதாரமிக்க நல்ல வாழ்வு மிக்க ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமானால் நோயற்ற சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு எமது பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் சரியான உணவு பழக்க வழக்கங்களையும் எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் இந்த இயற்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கையும் நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.